அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேஷ ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இந்த சிறு தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான லாபத்தை பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான், செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால கருத்துடன் இந்த நாளை விழிப்புடனும் செலவிடணும். அப்போதான் நீங்கள் செலவை கட்டுப்படுத்த முடியும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக அருமை, நன்மையே ஏற்படைய நாள், உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் தெளிவும் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, பாராட்டுகள் பரிசுகள் பெறக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் கடக ராசிக்கு இருக்குது. மிகவும் அருமையான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, வெற்றி மேல் வெற்றி தான். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மிக சிறப்பு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், நலமான நாள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாளில் உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் உண்ணலாம். உடல் ஒத்துழைக்கும், மன மகிழ்ச்சிக்கும் குறைய இருக்காது. கன்னி ராசிக்கு மிக சிறப்பு. துள ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதால் துளாராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுகிறோம் என்று விழிப்புணர்வோடு பேசணும். அப்போதான் இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். தேவையில்லாத பயங்களும், தேவையில்லாத அச்சங்களும், தேவையில்லாத கோபங்களும் ஏற்படைய நாளாக இருப்பதால் மிகவும் கவனமாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவழிங்க. உங்களுக்கு சிறப்பாக அமையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். தேவையில்லாத பயங்களும், ஒரு மறதியும், உடல் சோர்வும், உள்ள சோர்வும் ஏற்புடைய நாள். அதனால் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவழிங்க. உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், வெற்றி செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாளாகவும் ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்திலோ சக ஊழியர்களுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். ஒரு சோர்வான நாள், அசதியான நாள், உடல் ஒத்துழைக்காது, கவனம் தேவை, உணவு கட்டுப்பாடு தேவை. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, உங்களுக்கு ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும் நாளாகவும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நாளாகவும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயர்